கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியன் பேர் வினோத் பிரிட்டோ. அதே போல் இந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலியமாக பாஸ்டர் டேனியல் அவருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சங்கீதக்காரன் வசனம் 118 17 சொல்வது போல், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் எனக்கு சாவு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த நிலைமை தான் கடந்து வந்திருக்கேன். இப்போது இதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாக விவரிக்க போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். என் தாத்தா பேர் இருதயசாமி பிள்ளை. எங்கள் பாட்டி பொன்னம்மாள் ஜோசப் இருவரும் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் அந்த காலத்திலே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு பாலிடெக்னிக்னால் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பாலிடெக்னிக். அந்த பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக சொந்தமாக ஒரு 2 வீலர் கடை வச்சுருந்தாங்க. ஃபாரின் பைக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறையா சேல் பண்ணுவாங்க. என்ன நோக்கத்தோட கடவுள் எங்கள் தாயின் தகப்பனையும் இணைச்சாருன்னு தெரில. எங்கள் தகப்பனுக்கு ஒரு 35 வயது வரைக்கும் திருமணம் ஆகலை. நிறைய பொண்ணு பார்த்து எதுவுமே அமையலைன்ற ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா மதுரை. டோட்டலாகவே எல்லாமே டீவியேஷன் ஆச்சு. கடவுள் ரெண்டு பேரும் இணைச்சார். 1978 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லை. 1980 நான் பிறந்தேன். என்னை ஒரு நல்ல பக்தியான குடும்பத்தில் தான் என்னை வளர்த்தாங்க. அதே போல் என் தாய் குடும்பம் பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தா ஏர்ஃபோர்ஸில் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி. இருவரையும் இணைச்ச தேவன். அடியேன ஒரே ஒரு புள்ள தான் எங்கள் குடும்பத்தில். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். என்னை நல்லா வளர்த்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லா பரிபூர்ணமாக வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஆர்சி பேக்ரவுண்டை சேர்ந்தவர். எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, உண்மையான சத்தியம் என்னன்னு அறிஞ்சு அவர் சிஎஸ்ஐக்கு மாறினார். அதுக்கப்புறம் உண்மையான சத்தியத்தின் மூலயமா நாங்கள் பெந்தேகோஸ்தில் லாஸ்ட்டில் போயிட்டுருந்தோம். பெந்தேகோஸ்து சபையில். அதில் தான் எங்கள் அப்பா மரித்தார். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். என்ன நல்லா வளர்த்தாங்க. சிறு பிள்ளையில் நல்லா கர்த்தருக்குள்ளே ஜெபத்தில் சர்ச்சுக்கு போகிறதில்ல எல்லாமே நான் நல்லா தான் வளர்ந்தேன், வச்சேன், நல்லா தான் இருந்தேன். என்னை நல்லா கவனிப்பாங்க. ஒரே பிள்ளைனால என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்து 41 நாளாக அழுதுகிட்டே இருப்பேன். நான் எப்பயுமே பகல்லையும் அழுவேனா, நைட்டும் அழுவேனா, ஏன் அழுவேன்னே தெரியாதான், அழுதுகிட்டே இருப்பேன். கரெக்டாக 41வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒலிப்பறிக்கை மூலயமா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் போயிட்டு இருந்ததுதான். அப்போ என் தாய் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து, எங்கள் சித்தி மாமா எல்லோரும் உட்காந்து இருக்கும்போது, அப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அந்த ஒலிப்பறிக்கையில் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களா, தன் மகன் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தன் ஒரு தாய் தன் பிள்ளையே மடியில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகளின் கட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறும். அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நான் அழுகையை நிப்பாட்டினேன்னா, அன்றைக்கி நிப்பாட்டினது தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அழவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு சரி நமக்கு தான் இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இப்படியே என் லைஃப் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் ஸ்கூல் பார்த்திங்கன்னா 7th டே ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல் அட்மிஷன் கிடச்சிச்சு, சேர்த்தாங்க. நான் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸுன்னா எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. ரொம்ப கை கால்லாம் வெட்டிட்டு ரொம்ப எச்செல்லாம் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு மாதிரி தலை ஷேக் ஆகிட்டு, கை கால் ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகணும். எங்கள் அப்பா அந்த காலத்திலே எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது. பிரெயினில் இஇஜிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போது எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தலையில் போகிற பிரெயினில் போகிற பிளட்டு ஒரு செகண்ட் கிளாட் ஆகுது. அந்த கிளாட் ஆகிறனால தான் இவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ இவர் எப்போனாலும் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கீழே விழுகலாம். ஸோ இவரை எப்போயுமே நீங்கள் டென்ஷன் படுத்தக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், எந்த டென்ஷனான காரியமும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படியே விளையாட்டுலேயே ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணாங்க. நான் என்ன பிடிக்கும், என்ன விளையாடுவேன், இப்படியே தான் இருப்பேன். என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படியே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 9 முறை ஃபிக்ஸ் வந்துச்சு. அடிக்கடி ஃபிக்ஸ் வரும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ கடைசியாக டாக்டர் என்ன சொன்னார், ஒரு டேப்லெட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதை கொடுத்து இதை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும். ஏன்னா இதை நிப்பாட்டினா அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடும். திடீர்னு ரோட்டில் கூட விழுந்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி இந்த சிபிஎம் சர்ச் போவாங்க. அப்போ அங்கே ஒரு மூத்த தாயார், அவங்க பேர் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க உயிரோடு இல்லை. அவங்ககிட்ட ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த டேப்லெட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கடவுள் உங்கள் பிள்ளையை பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு இனிமேல் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கூட கடவுள் இருக்கார், நமக்கு இந்த ஃபிக்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி தூக்கி அந்த மாத்திரையை ஜெபிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம். அதிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே என் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஒரு 9 தடவை வந்தது. இப்போ வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி அந்த டேப்லெட்டை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிக்ஸுன்னு ஒரு சிம்டம்ஸே என் லைஃப்பில் கிடையாது. இப்படியா என் ஸ்கூல் வாழ்க்கை கடந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்தனால அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன ஆகி போச்சு, மேக்ஸ் சரியாக வரல. ஏன்னா பிகினிங்கில் அந்த 4th 5th தான் மேக்ஸோட ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி லீவ் போட்டனால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஸோ நான் 10th வரைக்கும் ப்ரமோட் ஆகி போயிட்டேன். 10th எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல. மிஸ்ஸு எல்லோரும் முன்னாடி இந்த சம்மு போடும்பாங்க, எனக்கு போட தெரியாது. இதனால் நான் அசிங்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் அடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றிட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டேன். இப்படியா ஒரு 1 வீக் இதே மாதிரி நான் பண்ணேன். அப்போது ஒரு மிஸ்ஸு மூலியமாக எங்கள் டீச்சருக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வினோத் என் டியூஷனுக்கும் நான் போகலை. அப்போ அந்த டியூஷன் மிஸ்ஸு எங்கள் மிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வினோத் டியூஷனுக்கும் வரல, ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவங்க மிஸ்ஸு எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வினோத் வரலன்னு கேட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லையே அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்ஸுக்கு பயங்கர கோபம். அப்போது என் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்த பிரியம். என்னை எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. நான் இப்படி கட்டடிச்சேன்னு தெரிஞ்சோடனே என் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாகிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் தாயும் என் தகப்பனும் நானும் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனோடனே எங்கள் அப்பா சொன்னார் பிரின்ஸிபால்கிட்ட, சார் என் பையன் பண்ணது தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, பிரின்ஸிபாலும் இறக்கப்பட்டு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி பார்க்கலாம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு அந்த தீர்ப்பை ஒத்துக்கவே இல்லை சுத்தமாக. இல்லை, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தாயும் தகப்பனும் அப்படி வெளியில் வராங்க. அப்போது ஒரு பிரதர் வராரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் அறிமுகமாகிறாரு. எங்கள் அப்பா பேர் சேகர். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சேகர் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைப்பா, என் பையன் இந்த மாதிரி மேக்ஸ் வரலன்னு சொல்லி கட்டடிச்சு ஸ்கூலுக்கு சுற்றிட்டான், டிசி கொடுப்பேன்னு நிற்கிறாங்க, அவங்க மிஸ்ஸு ரொம்ப அவன் மேலே கோபமாக இருக்காங்க, கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் யார் அந்த டீச்சர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆர்த்தர் தேவசிங் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. சொன்னோன்னே அடுத்த வார்த்தை, சேகர் ஆர்த்தர் தேவசிங் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான், நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்குன்னா ஆச்சரியம், என்னடா டிசி கொடுக்க நம்ம போயிருக்கோம், திடீர்னு இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி அவங்க நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், ஏதோ அந்த பையன் மேக்ஸ் வரலன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனால் இவனை எப்படியாவது நீ கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி இவனுக்கு சேர்த்துக்கோ, இவனுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டோட பையன், நான் தான் இந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உடனே பிரின்ஸிபாலை பார்த்து, இல்லை நான் அந்த பையனுக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த பையனை இது பண்ணுங்க, விட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த தேவ மனுஷன் அந்த எங்கள் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சேகர் நான் என்றைக்குமே வரமாட்டேன், இன்றைக்கி எதேர்ச்சியாக வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைன்னா இன்றைக்கி உன் பையனுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் என்னோடய காரியத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் என்னோடையே இருந்து என் கூடவே இருந்தார். இதை நான் புரிஞ்சிக்காமல் அப்படியே உலகப்பூர்வமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வரலன்னு சொல்லி +1 +2ல் பியூர் சயின்ஸ் எடுத்தேன். பியூர் சயின்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா இது படிப்பேன். சயின்ஸ் ஓரளவுக்கு மற்றதெல்லாம் படிப்பேன், மேக்ஸை தவிர. மேக்ஸ் வரலன்னு தான் சயின்ஸ் எடுத்தேன். அதை படித்து +2ல் நல்லா மார்க் வாங்கினேன். ஓரளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மார்க் இல்லை, ஆவரேஜான மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் என் மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி தான் ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை. எனக்கு அமெரிக்கன் காலேஜ் மதுரை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிரிட்டிஷ் காலத்து காலேஜ். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நாங்கள் தடுமாடிட்டு இருக்க நேரத்தில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணணுன்னா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு தருணத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்குறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நாள் எங்கள் வீடு தேடி ஒரு தெரிஞ்சவர் மூலயமா இது பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போனார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம வீடு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் செஞ்சுருக்காருன்னு. எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். நான் தான் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னா அதுக்கு நாள் கொண்டு அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்ரு வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. கடவுள் கிருபையினால் அந்த அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் செட்லேயே நாங்கள் 4வது பேட்ச்சு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எங்கள் அப்பா வந்து நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை. ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெரியரில் நான் ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன். நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா முகமது ஜாபீர், வினோத் பிரபு, ஆண்ட்ரூ, ஐசக், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அம்மா கூட ஒரு சொந்த தாய் தகப்பனை போல் பாசமாக பழகுவாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிஎஸ்சி சீட்டு கிடச்சிச்சு. அப்போது என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் கூட வந்தாங்க. வினோத் பிரபு, ஆண்ட்ரூ பிரதீப், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் 7th இயரில் படித்தவங்க தான். இவங்க அப்படியே என் கூட வந்து பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படித்து நல்லா அப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃபு. ஸோ பிஎஸ்சி படிக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளிலாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் +2லேயும் மார்க் கம்மி தான். ஆனால் என் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எனக்கு அந்த சீட்டை பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்னார். அதில் நான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சியில் 2nd கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் எம்எஸ்சியில் நல்லா படித்தேன். எம்எஸ்சி அதே காலேஜில் நாங்கள் 2nd பேட்ச்சு. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜில் 2nd பேட்ச் நாங்கள் தான். நல்லா படித்தோம், வைராக்கியமாக படித்தேன். கடைசி நிமிஷத்தில் வரும்போது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் அப்பாவால் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோனுக்கு நானும் எங்கள் அப்பா தகப்பனாரும், ஏன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தனால எங்கேயுமே லோன் கிடைக்கல. என் தகப்பன் அலைஞ்சார் பயங்கரமாக. போய் ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கு, எல்லா பேங்க்கும் அலைஞ்சாங்க. நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கடைசி எங்கிட்ட ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினோம். அதுக்கே நாங்கள் டெய்லி போவோம். அந்த மேனேஜர் இங்கே உட்காருங்க பாரு, நாங்கள் அப்படியே ஒரு அனாதை போல் உட்காந்துருப்போம். எனக்கா மனசுக்குள்ளே நம்மனால நம்ம தகப்பனும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஸோ எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இப்படியே சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. சும்மா ஜாலியாக அப்படி சிகரெட் குடிப்பேன், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, எல்லோரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2, 3 இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தது தான். அப்புறம் கரெக்டாக 2005ல் என் தகப்பனார் தவறினார் மதுரையில்.
எங்கள் தகப்பனார் தவறின உடனே அப்படியே என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மதுரையிலேருந்து எங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி எங்களை சென்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 லாஸு. அவங்க தகப்பனார் இறந்து 4 நாளையில் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவை என்னால் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போது எனக்காக ஒரு மனசில் பட்டுச்சு, சரி கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஜாபு பார்த்திங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு மெரைன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாப் கிடச்சிச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபிலம் சூப்பர்வைசராக ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் எம்எஸ்சி படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு 5000க்குள்ளே தான் எனக்கு சேலரி கிடச்சிது. 2 வருடமாக நான் வேலை பார்த்தேன். அங்கே என்னால் அதுக்கு மேலே, ஏன்னா -5 டிகிரி டெம்பரேச்சர், அங்கே அமோனியா கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால் நான் திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் ஷிஃப்ட் ஆகி அப்போலோவில் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் மதுரை தான், நான் அமெரிக்கன் காலேஜ். எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பேக் சைடு தான் அவங்க மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் டிஃபார்ம் படித்தாங்க. இப்படி நல்ல ஒரு அறிமுகமான ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுவோம், எங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்களோட கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்படி ஆகும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது காதலாக மாறிச்சு. 2 பேரும் ஒருத்தர் விரும்பணும். அப்போது அவங்க ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என் ஒய்ஃபு. ஆனால் அவங்க கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே ஒரு நல்ல ஃபெய்த் உண்டு. பைபிள் வாசிப்பு, அந்த ஸ்டேஜில் நின்று கடவுளை பற்றி இது பண்ணுறது, நல்லா படித்து நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. ஸோ இது மூலயமா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியா இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ஒரு 5 வருட காலமாக ஒருத்தர் விரும்பினோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருடம் கழித்து தான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் டோட்டலாகவே வேறு டீவியேஷன் இருந்தாலும் கடவுள் இணைச்சார் எங்கள் 2 பேரையும். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு நிச்சயம் கிடையாது எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு தகப்பனார் கிடையாது, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மாமா தான் என்னை என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு அந்தளவுக்கு பண வசதியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வீட்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப வசதி இல்லை, நார்மலான ஆவரேஜான ஃபேமிலி. அவங்களுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க தான் ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெருடர்கள், அவங்க அக்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தனால சரி அது தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்படி தான் நடந்துச்சு. 2012 எங்கள் கல்யாணம் நடந்தது. திண்டுக்கல்லில் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நடந்துச்சு. அப்போது நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வர்றோம். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி போனோம். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சி. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன மனக்கசப்புகள், சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ வரும் போகும். இது எல்லார் வீட்லேயும் வர்றது தான். அதே போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் மனம் உகர்ந்து கல்யாணம் பண்ணனால அப்படியே சகிச்சு போனோம். என் தாயும் எனக்காக சகிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே நல்லா பேசிப்பாங்க. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியா போயிட்டு இருக்கும்போது சின்ன கடன் பிரச்சனைகள் எனக்கு பார்த்திங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படியே சுற்றி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அது எப்படி மேற்கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே என்னால் முடியலை. அப்போ அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் என் மனைவி நிறையா பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தா, என்னை கூடவே இருந்து என்னை தாங்கினா, வழி நடத்தினா. அப்போ இப்படியா போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐக்கில் தான் இது பண்ணோம். இது மேரேஜுக்காக தான் சிஎஸ்ஐயில் போனோம். அப்போ 2020ஆம் ஆண்டு திடீர்னு எனக்கு ரொம்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியில் கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை, பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த சர்ச் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை கடவுள் வேறு பிரித்து சிஎஸ்சிலேருந்து டிவியேட் பண்ணி அந்த சர்ச்சுக்கு கொண்டு போனார். அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு நம்ம சிஎஸ்சியை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நம்ம டிவியேட் ஆகுறோமே, இதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ண எங்களை சத்தியத்துக்குள்ளே கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. அவர் மூத்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா. அந்த ஆண்டியும் ஒரு ஊழியக்காரங்க தான். அவங்க மூத்த பையன் பேர் எபினேசர், அவரும் ஒரு ஊழியக்கார். 2வது பையன் பேர் கிடியன் பிரகாசம், அவரும் ஒரு ஊழியக்கார் தான். எங்களை நல்லா லீட் பண்ணாங்க. இப்படியா எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் பண்ணாலும் என்னை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிச்சிட்டே இருந்தான். எப்படின்னா உலகத்து பூர்வமாக சினிமா பார்க்குறது, சிடி வாங்கி பார்க்குறது, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, பிள்ளைங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது, இதை வாங்கி கொடுக்குறது, இப்படியா எனக்கு கடவுளை விட்டு ரொம்ப டீவியேஷன் ஆகிட்டே இருந்தேன். என் மனைவி இந்துலேருந்து வந்தாலும் 2 தடவை பைபிள் வாசித்துருக்காங்க, 3வது தடவை படிச்சுட்ருக்காங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் நீங்கள் சர்ச் போனால் ஒரு ப்ரேயர் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேறீங்க. சர்ச்சில் உட்காந்துருப்பேன், எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கிறக்கும், அப்படியே தூக்கம் மாதிரி வரும். இந்த மாதிரி பிசாசு போராட்டம் அதிகமாக என் வாழ்க்கையில் இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல. நான் இப்படியா என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேறீங்க, நானாவது ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்தேன், நானே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் சரி அப்படியே உலகபூர்வமாக போனனால அப்படியே டிவேட் ஆகிட்டேன். டோட்டலாகவே என் கேரக்டரே மாற்றிட்டேன். இப்படியா என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்சி ஓப்பனாக சொல்லப்போனால் சிஎஸ்சி சர்ச்சில் நான் போகும்போது வெளியில் அந்த பைக் நிப்பாட்டுற இடத்துல தான் நிற்பேன். பிரசங்கம் ஒரு பக்கம் எடுப்பாங்க, நான் காணிக்க போடுவேன், முடிஞ்சதும் வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும் அது ஒரு பெந்தேகோஸ்தே பேக்ரவுண்ட் சபை. அந்த சபைக்கு போனவுடனே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே எங்களை கவனித்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லாவே என் ஒய்ஃப் டோட்டலாக சேஞ்சு. எப்படிலாம் ஹிந்துலேருந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சோ, அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு கடவுளுக்குள்ளே ரொம்ப லீடிங் ஆகிட்டு நல்லாவே போயிட்டு இருந்தாங்க. இப்படியா என் ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு. நானும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறதில்ல. ஒரு வேலைக்கு போவேன், அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருப்பேன், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பியும் இப்படி அடுத்த ஒரு கம்பெனி மாறுவேன். இப்படியா ஒரு 5-6 கம்பெனி மாறி போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். இப்படி கம்பெனி மாறி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, கடைசியாக கோவிடு வந்தது. கோவிட் வந்தப்போ நான் வேலை பார்த்துருக்க இடத்துல அவசரப்பட்டு அங்கே ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு சொல்லி நான் வேலையை விட்டேன். எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி சுடர் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒரு 2 வருடம் வேலை பார்த்தேன். அதே போல் எனக்கு திருமணமாகி கரெக்டாக 2013 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. என் குழந்தை பேர் ஏஞ்சலின் கிரேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை, தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் கிருபையாய் ஏஞ்சலின் கிரேஸ்ன்ற ஒரு பெண் குழந்தையை எனக்கு அருளினார். அவளை நாங்கள் நல்லா வளர்த்தோம். நல்லா பக்தியாக இருப்பாள், நல்லா பாட்டு பாடுவாள், ஜெபம் பண்ணுவாள், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே போல் 2017 சாம் ஷாலோம் என்ற ஒரு ஆண்மகனை எங்களுக்கு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தார். 2 பிள்ளைகளும் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலு, சென்னை தாம்பரத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு லீட் பண்ண யாருமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு சொல்லுவாள், நிறைய பேர் சொல்கிறாங்க எம்சிசி ஸ்கூல் நல்லா இருக்கும், அங்கே வேணால் பிள்ளைய சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவில் 2 பேரும் போகிறோம். நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அட்மிஷனுக்குன்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே ஆஃபீஸில் கேட்குறோம், எதுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அட்மிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி வந்தோம். திரும்பினோடனே கரெக்டாக அந்த பிரின்ஸிபால் அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா ஆஃபீஸில் உள்ள அனிதா, ஆனால் என்னுடைய மனைவி பேர் அனிதா. அப்போ என் ஒய்ஃபு டக்குன்னு திரும்பி சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. உடனே அவங்க, இல்லை உங்களை கூப்பிடலை, நான் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டேன். எனிவே ஏன் இவ்வளோ சோகமாக போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவங்க பிரின்ஸிபால் கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னால், இல்லை மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்தோம், ஆனால் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே
எதை வச்சு இந்த ஸ்கூலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, கடவுளுடைய ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிள்ளைங்கள சேர்த்தா நல்லா கிறிஸ்துக்குள்ளே நல்லா வளருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வார்த்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணா? ஸோ எங்கள் பாட்டியோட தம்பி அவர் சிஎஸ்ஐயில் ஒரு மெம்பராக இருந்தாங்க. அவர் பேரை நான் சொன்ன உடனே அடுத்த வார்த்தை, அவருக்கு உங்கள் அம்மா என்ன வேணும் அப்படின்ற அந்த பிரின்ஸிபல் கேட்டாங்க. அடுத்த வார்த்தை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை உங்கள் அம்மா பேர் பரிமளாவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடா எங்கள் அம்மா பேர் கொண்டு பிரின்ஸிபால் சொல்கிறாங்களே அப்படின்ன உடனே, சரி நீங்கள் போங்க, நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசி வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேயே கால் பண்ணி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்மிஷன் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு. நாங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அந்த பிரின்ஸிபால் சொன்ன வார்த்தை, உண்மையிலே உங்கள் டாட்டர் வெரி லக்கி. அன்றைக்கி நீங்கள் வந்த அன்னைக்கு இப்போ அந்த வாட்ச்மேன் புது வாட்ச்மேனு, பழைய வாட்ச்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ளே அனுமதி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எதேர்ச்சியாக அனிதான்னு கூப்பிட்டேன், உங்கள் பேரும் அனிதாவாக இருந்தனால தான் நீங்கள் திரும்பினீங்க. இன்றைக்கி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் சேருதுன்னா இது கடவுளுடைய கிருபை அப்படின்னாங்க. எங்களுக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறார். நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் காரியம் முதற்கொண்டு கடவுள் எவ்வளோ தயவாய் அன்னைக்குன்னு பார்த்து அந்த வாட்ச்மேன் புதுசு, பிரின்ஸிபால் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு அனிதா ஆஃபீஸ் அனிதா, ஆனால் என் மனைவி திரும்பி என்னன்னு கேட்க அந்த அட்மிஷனுக்கு கடவுள் கிருபையாக எங்களை தயவு செய்தார். இப்படியா எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க போது என் ஆஃபீஸ் வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள், ஒரு கம்பெனியாக மாறி வந்து கடைசி கோவிட் டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 2 வருடம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரைமேக்ஸ் கேன்சர் லேபுன்னு சொல்லிவிட்டு என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ அங்கே கேம்ப் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை ரெஃபர் பண்ணனால என்னை கூப்பிட்டாங்க. இதன் மூலியமாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியா என் கடந்த வாழ்க்கை 2021, 22 அங்கே ஒர்க் பண்ணேன். இப்படியா போயிட்டே இருந்துச்சு. நிறையா கம்பெனி போனேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆக சேலரி இன்க்ரீஸ் ஆக கடவுளை நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். கடவுளை விட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு ஒரிஜினலான கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு சிந்தை வாஞ்ச எதுவுமே எனக்குள்ளே இல்லை. நான் டோட்டலாக உலகப்பூர்வமாக தான் இருந்தேன். ஸோ 2023 மார்ச் மாதம் கரெக்டாக எங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுமே நான் கடவுளை விட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 27 ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க என் தலையில் கை வச்சு நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன்னு சொல்லி எனக்கு ப்ராபசி சொல்லியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அனுகூலமாக எனக்கு நடக்கலை. ஆனால் 2023 அந்த தொடங்கினதுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல், இத்தனை ஊழியக்காரங்க நம்மளை ஊழியக்காரன் ஆவன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்ம கடவுளை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கமே, நமக்குள்ளே எந்த ஒரு ஊழியத்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. ஒரு ஊழியக்காரங்கன்னா எப்படி பக்தியாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கடவுளை ரொம்ப நேசிப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லுவாங்க. நம்ம இப்படி உலகப்பூர்வமாக இருக்கமேன்ற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு வெப்ராலம், ஒரு அரிச்சல் எனக்கு இப்படியா போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில் 2023 ஜூலை 16 அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, நான் எண்ணி முடியாத ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. என் ஹெட்டே இப்படி டோட்டலாகவே இந்த ரைட் சைடு ஹெட்டே டோட்டலாக ஓப்பன் ஆகி அடிபட்டிருக்கேன். இது அடிபட்டது கூட எனக்கு தெரியாது. ஜூலை 16 நான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்பெக்ஸுன்னு சொல்லி ஒரு இருமல் டானிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக என் டீமோடு போயிருக்கேன். லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேனில் போகாமல் நான் வண்டியில் போயிருக்கேன். வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு விடிய காலையில் 5 மணி அளவில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 5 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்திருக்கேன். யார் எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஜூலை 16 அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 26 எனக்கு பழைய ஞாபகம் வருது. திடீர்னு முழிச்சுட்டு என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன். கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் என்னை அட்மிஷன் போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன்,
எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு அப்புறம் கடவுளை தான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, எனக்கு ஏன் இந்த சோதனை, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இப்படி ஆனது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்தவங்க என்ன யார் யார் வந்தாங்க போனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகமே வருது. இது வரைக்கும் எனக்கு அந்த அடிப்பட்ட இன்சிடெண்ட் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும், எப்படி ஆச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு துயர சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கடவுள் உண்மையான அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக என்னைய வச்சுருக்காரு, இந்த உலகத்துக்கு என்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு ஏசப்பா. ஏன்னா நான் எத்தனையோ பேர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட். வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாமே. நான் கூட லவ் மேரேஜ் பண்ணதை நினச்சி ஒரு நேரம் யோசிப்பேன். நம்ம இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு லவ் மேரேஜ். ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான திங். என் ஒய்ஃப் மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு யாருக்கும் இவ்வளோ போல்ட்னஸ் வராது. அவ்வளோ தைரியமாக இருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு என்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு. 6 மாதம் அவங்க இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ஒரு 21 lakhs ஆச்சு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த 21 lakhsம் கடவுள் அதிசயமாக எங்களை நடத்தினார். கடனே இல்லாமல் நடத்தினார். உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிள் தான் என் வாழ்க்கையில் செஞ்சார். நான் எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இது. இது மாத்திரம் இல்லாமல் என் கை லெஃப்ட் ஹேண்டு 2 துண்டாக உடஞ்சிருச்சு. டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உடஞ்ச 2 எலும்புக்கு நடுவில் ஒரு எலும்பு முளைச்சி இந்த பக்கம் எலும்பையும் பிடிச்சிக்கிச்சு, அந்த பக்கம் எலும்பு முடிஞ்சு ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த போன் க்ரஷ் ஆயிடுச்சு. இந்த போன் க்ரஷ் ஆகிட்டு இதுவும் அதுவே செட் ஆகி அதுவே அலைன் ஆகி அதுவே மோல்டாகி அதுவும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, என்னால் பேசவே முடியாது. பேச்சுக்கு இந்த பக்கம் ஒரு வோக்கல் கார்டு, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டில் 2 வோக்கல் கார்டு இருக்குது. இந்த லெஃப்ட் வோக்கல் கார்டு இன்னுமே ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் இருக்குது. என்னால் பேசவே முடியாது. எண்டோஸ்கோபி பண்ண டாக்டர் சொன்னார், வெறும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி பெண்ட் ஆகி இந்த வோக்கல் கார்டை இப்படி டச் பண்ணி பேச வைக்கிறான். இல்லைன்னா என்னால் பேசவே முடியாது. அவர் சொன்ன ஒரே வேர்டு தான், மெடிக்கல் மிராக்கிள்னு நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு. இவ்வளோ ஷார்ட் டூரேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து இவ்வளோ ரெக்கவரி ஆகி இவ்வளோ நார்மல் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையிலே உங்கள் விஷயத்தில் அது பெரிய அதிசயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என் கூட வேலை பார்த்த பசங்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி கேம்புக்கு நான் விடிய காலையில் போகும்போது எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே நான் ஒரு 10 minutesல ரீச் ஆயிடுவேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும்போது அந்த அப்பெக்ஸ் கம்பெனி ஹெச்ஆர் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. என் ஃபோனுக்கு இவ்வளோ அடிப்பட்ட எனக்கு இந்த ஃபோன் மாத்திரம் இன்னும் டேமேஜ் ஆகலை. இந்த ஃபோன் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அடிப்பட்டது தெரிஞ்சிருக்காது. இந்நேரம் நான் மறித்து போய் 10 மாதம் ஆகிருக்கும். உண்மையிலே கடவுள் என்னை தயவாக என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு உயிருள்ள சாட்சியாக எனக்கு கடவுள் பிள்ளைகள் மத்தியில் நான் ஒரு சாட்சியாக விளங்க என்னை நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் ஐயோ எந்த லொக்கேஷன் கேட்டு உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நேரத்தில் எங்கள் பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடுவீங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோனை எடுத்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்காருப்பான்னு எங்கள் பசங்களும் வந்திருக்கு. இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பூரூர் ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. ஜிஹெச்சில் அவர் பிழைக்க மாட்டார், அவர் இறந்துருவார், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னை கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் அடிப்பட்டது விடிய காலையில் 5 மணி. ஆனால் என் ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் 9 o'clock தான் போயிருக்கு. இந்த மாதிரி அவர் அடிப்பட்டு ஏன் என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது கூட கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு 9 o'clock சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 6 மணி நேரம் ஆப்ரேஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுள் கூடவே இருந்து
எனக்கு உயிரை காப்பாற்றி இன்றைக்கி நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன அவர் வச்சுருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் எங்கள் சர்ச்சில் கூட நான் அடிப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கேட்குறாங்க, ஒரு பாட்டை அவர் எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பாட்டை எப்போ பிரதர் ரிலீஸ் பண்ணுறது? அப்போ கூட நான் பெருமையாக எனக்கு ஜூலை 29 என் பர்த்டே பாஸ்டர், அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா அந்த 29ஆம் தேதி நான் கோமா ஸ்டேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போது அந்த பாட்டை கேட்கும்போது உண்மையிலே என் மனசில் ஒரு பெரிய ஒரு இது, அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, நான் நன்றியால் பாடிடுவேன், நான் நன்றியால் பாடிடுவேன், நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நான் நன்றியால் பாடிடுவேன், நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நான் நன்றியால் பாடிடுவேன். நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே இயேசு நல்லவரே நன்றி ஐயா, நன்மைகளை செய்தவரே, எண்ணுக்கடங்காத நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே இயேசு, எண்ணுக்கடங்காத நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. இதுபோல் என் வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகளை என் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். இதை நான் இப்போ ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் தான் நான் கடவுளுடைய உண்மையான அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த பாட்டு பாடும்போது, ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அவர் அன்பை ருசித்து நான் பாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருமையாக நான் அழகாக இருக்கேன். இந்த உலகத்தில் அழகெல்லாம் மாய, அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி நான் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இந்த ரைட் சைடு ஐ இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி அதில் நர்வில் அடிபட்டனால கொஞ்சம் கன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னுமே எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகலை அந்த ஐ. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோற்றமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னு அந்த மன மேட்டிமே இருந்துச்சோ, இன்றைக்கி டோட்டலாகவே கடவுள் இருந்தாலும் என்ன அந்த டோட்டலாகவே என்னோடய ஸ்ட்ரக்சர் மாறாத அளவுக்கு கடவுள் எனக்கு அற்புதமாக என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்த தேவன். எல்லாருமே கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, 21 லட்சம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? எப்படி சமாளித்தோன்னு எங்களுக்கே சொல்ல முடியல. எத்தனையோ நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் சம்பாரித்தேன். எங்கள் அப்பா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கலை. என் கூட படித்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனசில் ஏவி அவங்க நிறையா பேர், ஆண்ட்ரூ பிரதீப், வினோத் பிரபு, நிறையா பேர் சொல்லலாம், மணிசங்கர், நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர், சதீஷ் பிரபு, எல்லாரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்ன ஒரு துபாயில் இருந்தெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு, ஜாபீர்னு ஒரு ஃப்ரெண்டு, ஜியான்னு ஒரு ஃப்ரெண்டு, எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவங்க கடவுள் ஏவி இருப்பார் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே போல் என் மனைவி கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கூட நிறைய உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல, முக்கியமாக என்னை உயிருள்ள ஜீவனோட என்னை வைத்த தேவனுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அவரோட அன்பு அளவில்ல முடியாத அன்பு, இதை யாராலையும் உணர முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் போய் உக்காந்துருப்பேன். சர்ச்சில் உக்காந்தேன்னா எனக்கு அப்படி தூக்கமாக வரும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் இப்போ தான் அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, என் கண்ணிலேருந்து அப்படியே அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே என்ன அறியாமல் என் கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப்பாக வரும். முன்னாடி ஒரு போலியான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடவுளை பற்றி தெரிஞ்சு நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவனை தான் இருந்திருக்கேன். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை தகுதிப்படுத்தி வேறு பிரிச்சிருக்கார். கடவுளுடைய நாமத்தை பற்றி நான் பல ஆத்துமாக்களுக்கு சொல்லி என் மூலியமாக எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உபத்திரத்தில் இருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்குது, யாருக்கோ எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தான் பிரச்சனைன்னு நான் ஒருத்தட்ட சொன்னால் அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கும்போது அதுக்கு கடவுள் என்னை எவ்வளவோ பாதுகாத்திருக்கார், எவ்வளவோ வழி நடத்தியிருக்கார். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும் எத்தனையோ போராட்டின் மத்தியிலும்
உண்மையிலே எங்களை அப்படியே வழி நடத்தினேன். அதே போல் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களும் சரி, எங்கள் சபையை சேர்ந்தவர் எல்லாருமே எனக்காக ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ளது நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்காங்க. அவங்க சர்ச்சில் சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள மூத்த அங்கிள் ஒரு 78 வயசில் 10 நாள் எனக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, எங்கள் ஏபி பாஸ்டர் மூத்த மகன் அவரும் என் கூடவே இருந்து, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்தி என் குடும்பத்தை இது பண்ணி எவ்வளோ பாதுகாத்துருக்காங்க. அதே போல் நான் ரெக்கவரி ஆகி வந்தவுடனே எங்கள் பிசாசு எப்படியாவது எங்கள் குடும்பத்தை பிரிக்கலான்னு வகை தேடினான் என் மூலயமா. ஏன்னா நான் பிசாசு போராட்டத்தினால பல பாவத்துக்குள்ளே நான் சிக்குண்டு சினிமா, உலகத்து பூர்வமாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது, இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்துறது, நம்ம ஒய்ஃபை எப்படி சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்களை எப்படி பண்ணணும், அவங்களுக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், இப்படியா என் மைண்டை டோட்டலாக டைவெர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதிலிருந்து இப்போது டோட்டலாக ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு கடவுளுடைய அன்பை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் ஏசப்பாவை தவிர வேறு யாரும் உயிருள்ள தேவன் கிடையவே கிடையாது. இதை நான் வைராக்கியமாக நம்புகிறேன். நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் போய் இப்போ கூட அந்த டாக்டர் போனார்னா சொல்லுவார், உண்மையிலே இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கிள். உன் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி ஷார்ட் டூரியேஷனில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெக்கவரி ஆகி நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வாரம் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லுவேன், என் ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் வீக்கில் அவர் கண் முழிச்சிடும். எனக்கு அவங்க கொடுத்த கெடு பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆகும் கண் முழிக்க அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக என் ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்ச ஃபஸ்ட்டு வீக்கு சர்ச்சில் போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா டாக்டர் சொன்னாராம், உங்கள் விசுவாசத்தை நான் கெடுக்க விரும்பலை, ஆனால் கஷ்டம், 6 வாரமாவது ஆகும், 6லேருந்து 8 வாரம் ஆகும் அவர் கண்மொழிக்க அப்படின்னாங்களாம். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே சாட்சி சொல்கிறாங்களாம், மண்டே ஹாஸ்பிட்டல் வராங்க. பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாராம். என்ன அப்படின்னா, நான் உள்ளே போகிறாங்களாம், என்னை அப்படியே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்களாம் பெட்டில். அப்படியே கீழே அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி பார்த்துட்ருக்கேன்னா என் ஒய்ஃபு பயந்துட்டு என்னன்னு கேட்குறாங்களாம். நீங்கள் பயப்படாதீங்க, நேற்று நைட்லேருந்தே அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்களாம். என் ஒய்ஃபுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம கடவுளோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திட்டு சாட்சியில் சொல்லிட்டு வந்தோம் பாரு, கடவுள் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ரெஸ்பான்ஸு. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையிலே இப்போது நான் கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயருக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கிது. இதை நான் லைவாக உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் படுத்திருப்பேன், கரண்ட்டு போயிடும், அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எஸ்ஸப்பா எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வரணும், என்னால் உட்கார முடியல அப்படிம்பேன். 5 மினிட்ஸுமே 2 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வந்துடும். இப்படியா ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி நிறைய ஒரு 10-15 தடவை இதே மாதிரி டக்குன்னு ரிசல்ட் உடனே கிடச்சி. அப்போ தான் நினச்சேன், அப்போ ப்ரேயர்னால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணால் மாத்திரம்தான். ஏன்னா இந்த காலத்தில் பைபிள் வாசிப்பு இல்லை, எனக்கு சுத்தமாக பைபிள் வாசிப்பே இல்லை. இப்போ நான் 43 வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கலை. ஆனால் என் மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்தால் 2 தடவை பைபிள் முடிச்சுட்டு 3ஆவது தடவை பைபிள் வாசிக்கிறேன். அப்போ நானே யோசிப்பேன், அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை இது பண்ணிட்டோம். கடவுளுக்குள்ளே இருந்தும் அவர் அன்பை ருசிச்சும் அவர் எப்படியாப்பட்ட தெய்வம்னு தெரிஞ்சும் நம்ம அவரை விட்டு டீவியேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலே ஒழுங்காக இருந்தோம், இருந்தாலும் கடவுள் நேர்த்தியான நேரத்தில் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னை தொடணும்னு அவர் முன்னாடியே திட்டமும் தெளிவாக வச்சுட்டாரு. அதை முன்குறித்து தான் எனக்கு அனிதான்ற ஒரு மனைவியை இணைச்சிருக்காரு. இன்றைக்கி அனிதா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து என்னோடய உயிரை ஒரு 3-4 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து வைராக்கியமாக இருந்து ஜெபிச்சு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். 4 மந்த்ஸில் என் ஹஸ்பண்டை நான் நடக்க வைக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார். அவரே ஆச்சரியப்பட்டார். அந்த 4 மந்த்ஸில் நான் நடந்தேன். அன்றைக்கி நான் செக்கப் போகிறேன், டாக்டர் எந்திச்சு நடங்க அப்படின்றாரு. நடந்தால் அவரே வெரி கிரேஸ்ஃபுல் டு சி, இட்ஸ் அ மிராக்கிள்.
இப்படி ஷார்ட் டைமிங்கில் இவ்வளோ ரெக்கவரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், என் தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் நினச்சா அவர் எல்லாமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக செய்யக்கூடிய ஒரே தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஒன்லி லிவிங் ட்ரூ லவ்விங் காட். என்னை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன். இது எத்தனையோ ஊழியக்காரங்க மூலியமாக எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த 43 வயதில் தான் இவனுக்கு நம்ம ஊழிய பாதையில் வருவான்னு சொல்லி அவர் முன்னாடியே முன்குறித்து திட்டமும் தெளிவுமாக என்னை பற்றி நூக்கன் காணல் எல்லாமே தெரிஞ்ச ஒரே தேவன் அவர் தான். அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும். அதே போல் எத்தனையோ பேருக்கு கடவுளை பற்றி சாட்சி சொல்லணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது பைசா கொடுக்கணுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சாட்சி சொல்லணும், கடவுளுடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு இலவசமாக தான் இந்த ஒரு சுவிசேஷம் மாதிரி தான் இந்த ஒரு சாட்சியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நீங்களும் அந்த கிரைஸ்ட் காலிங் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களுக்கு ஆசீர்வாதம் அவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் கண்டிப்பாக. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு. இதை நான் சொன்னால் தான் உங்களுக்கு அவர் தேவன் எப்படியாப்பட்ட அன்புள்ளது. அவங்க உண்மையிலே இரக்கமுள்ள தேவனுங்க. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. பாவிகளை நேசிக்க தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகப்பூர்வமான மனுஷங்க இப்போ நான் தப்பு பண்ணேன்னு என் ஒய்ஃபுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க ஒரு மாம்சீகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மன்னித்து ஒரு அன்பாக நம்மளை நேசித்து இன்றைக்கி எனக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுளை பற்றி நான் பேசுகிறதுக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் ஊழியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஊழியம். பிரசங்கம் பண்ணுறது கடவுளோட நாமத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் கடவுளுடைய சாட்சிக்கும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பேட் இன்சிடெண்ட், இது பேட் இன்சிடெண்ட் இல்லை, இட் வாஸ் மை கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது கடவுள் என்னை டீவியேட் பண்ணுறாரு. 43 வருஷத்தில் எனக்கு ஒரு புதிய வழியை எனக்கு டீவியேட் பண்ணுறாரு. கடவுளுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றத பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு. எனக்கு பாட்டு நல்லா வரும். நான் காலேஜ் டைமில் ஃபுல்லாக சினிமா பாட்டு இந்த மாதிரி தான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய பாட்டை நான் பாடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன பாட்டோடு நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் வளர்ந்தது உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் வளர்ந்தது உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே என் கிருபையே. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைக்க வந்த கிருபை, உங்கள் கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்கள் கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, உங்கள் கிருபை இல்லைன்னா, இயேசுவோடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. ஏசப்பா உயிருள்ள தேவன்,
யார் யாரெல்லாம் தேவனே மறுதளிக்கிறாங்களோ, தேவனை தூசிக்கிறாங்களோ, எல்லாரும் ஏசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிடிச்சிக்கங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும், நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக சொல்கிறேன், இந்த ஏசப்பாவை தவிர இந்த உலகத்தில் பாவிகளை நேசிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் ஒரு நொடியில் மன்னித்து நமக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து மறுவாழ்வை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். இதுதான் ஏசப்பாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அன்பை நான் உணர்ந்துட்டேன். இந்த அன்பை நீங்களும் உணருங்க. கிரைஸ்ட் காலிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும். இது மூலியமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்க பண்ணணும். எத்தனையோ பேர் இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த ஹிந்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஏசப்பாவுக்கு கொடுங்க. அவர் உங்களை பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை உங்களால் உணர முடியும். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கடவுளுடைய பாட்டை பாடும்போது அவரோட ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புது. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை எல்லாரும் நீங்கள் நேசித்து கடவுளுக்காக வாழுங்க. இப்போ நான் பாடினேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ என்னால் பாடவே முடியாது, என்னால் பேசவே முடியாது. இதுதான் உண்மையான என்னுடைய நிலைமை. நீங்கள் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவர் எப்படி பாடினார் நீங்கள் யோசிக்கலாம். இந்த எண்டோஸ்கோபி பார்த்த டாக்டர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்குமா, வோக்கல் கார்டு. இது ரெண்டுமே வேலை செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளால் பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வோக்கல் கார்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரோசன் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் இருக்குது. அது வேலையே செய்யலை. ஆனால் இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி டேர்ன் ஆகி இதை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணி என்னை பாட வைக்கிது, பேச வைக்கிது. உண்மையிலே இதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் சினிமா பாட்டு பாடினவன். காலேஜில் பெருமைக்காக எனக்கு குரல் நல்லா உண்டு, ஆனால் நான் சங்கீதம்லாம் படித்ததில்லை. ஆனால் குரல் நல்லா வரும். சினிமா பாட்டு பாடினேன், நல்லா ஃபெமிலியரும் ஆனேன். இப்படி பாடின என்ன 18-20 வருடங்களுக்கு அப்புறம் கடவுளுடைய நாமத்தை உண்மையிலே ஓப்பனாக சொல்லப்போனால் அடிப்படுறதுக்கு ஒரு 1 மந்த்து 2 மந்த்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு கடவுளுடைய பாட்டை சர்ச்சில் பாடணும்னு எனக்கு ஒரு உணர்த்தல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் என் தொண்டை கட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு வெக்கப்படுவேன். ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. நம்ம ஸ்டேஜில் போய் பாடினா நம்ம திடீர்னு திக்கிட்டோம்னா 4 பேர் நம்மளை சிரிப்பாங்களே, சர்ச்சில் எல்லோரும் இது பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை நான் பாடிட்டேன். எல்லோரும் கூப்பிட்டு நல்லா பாடுறீங்கன்னு சொல்லத்தக்க கடவுள் எனக்கு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. டாக்டராலே நம்ப முடியாத ஒரு விஷயம், இவர் எப்படி பாடுறாரு. எண்டோஸ்கோபி பார்த்தார். அவர் டாக்டர் சொன்னார், அப்பா அப்படின்னார். நான் பயந்துட்டு, என்ன சார் எதுவும் அப்பான்றீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க, லெஃப்ட் சைடு வோக்கல் கார்டே ஒர்க் ஆகலை, ஆனால் ரைட் சைடு வோக்கல் கார்டு பெண்ட் ஆகி அதை டச் பண்ணி பேச வைக்கிது. இட்ஸ் அண்ட் ரியலி மிராக்கிள் அப்படின்னாரு. ஸோ என் வாழ்க்கையை மிராக்கிளாக மாற்றின என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. நான் சாதாரணமாக சாட்சி சொன்னால் யாருக்கும் புரியாது. நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் மரித்து போயிருந்தா கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சு 11 மாதம். இந்த ஜூலை வந்தால் எனக்கு பிறந்த நாள். கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு சொல்லப்போனால் 6 வருஷம் ஆகும்னாங்க. நான் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கே 6 இயர்ஸ் ஆகும். நார்மலாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஞாபகமே வராதுன்னாங்க. ஆனால் கடவுள் எல்லாமே டோட்டலாக என்னை ரிவர்ஸில் கொண்டு போனார். யாருமே நம்பலை. எப்படி அதுக்குள்ளே ஷார்ட் டூரேஷனில் இப்படி பழைய ஞாபகத்தெல்லாம் இவர் எப்படி இவ்வளோ ரிமெம்பரன்ஸாக இருக்கார். அப்போ கூட பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளோ ஒரு உயிருள்ள தேவன் பாருங்கள். நான் நினப்பேன் ஒரு நேரம் நம்ம கோமாவில் போயிட்டோம் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த வேதனை, வலி வேதனை கூட என் பிள்ளைக்கு அந்த வேதனை வரக்கூடாது. நான் என்ன ரத்த வெள்ளத்தில் துடிச்சு கிடந்தேன்னே எனக்கு தெரில. என் கூட வேலை பார்த்த பையன் சொன்னான், உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணுலேருந்து ரத்தம், காதுலேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம், உங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனே செதஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் விடிய காலையில் 5 மணிக்கு ரோட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன வேதனைப்பட்டு எப்படி துடிச்சு கிடந்தேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையை கூட இந்த பிள்ளை தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இம்மீடியட்டாக கோமாவில் கொண்டு போய் கடவுள் கொண்டு போய் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் வந்துச்சு, எத்தனை மணி நேரம் பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நார்மல் கண்டிஷன் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஜூலை 16 அடிபட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம்தான் எனக்கு யார் என்னை பார்த்தாங்க, நான் எப்படி ஆனேன், எப்படி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அது முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம்.
அதில் கூட நம்ம தேவன் நம்மளை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணி நம்ம புள்ள கஷ்டப்படுவானே, நமக்கு அவனுக்கு அந்த வேதனையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் எனக்காக எத்தனையோ காரியம், ஒரு காரியம் 2 காரியம் இல்லைங்க, என் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் ஏசப்பானால மாத்திரம்தான் முடியும். வேறு யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் அவரை விட்டால் வேறு யாருமே இல்லை. அவர் தான் உயிருள்ள தேவன். யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, ஏசப்பாவை மறுதளிக்கிறீங்க, எல்லோரும் ஏற்றுக்கங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போங்க. மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மறு நிமிஷமே பதில் கொடுப்பார். மறு நிமிஷம்னா நான் சொல்கிறது ரொம்பலாம் லேட் இல்லைங்க, ஒரு சொடக்கு போடுற தூரம் தான். ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் அவர் அதிசயமான அசாத்தியமான காரியங்கள், ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடக்காதுன்ற நேரத்தில் தான் கடவுள் அந்த இடத்துல நடக்க வைப்பார். அப்படி தான் என் வாழ்க்கையும் நடத்தினார். அதனால் எல்லோரும் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணுன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலை அணுகுங்க. உங்களுக்கு இலவசமாக அவங்க இந்த ஒரு சாட்சியின் இதை அவங்க இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாட்சின்னு சொல்லி மறுதளிக்காதீங்க. கடவுளோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா அவரை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு டச்சபிளாக இருக்கும். கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்ம ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த சாட்சியை முடிக்கிறேன். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை உயிரோடு மீட்டீரே, என்னை மறு ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நீர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. டேனியல் பாஸ்டர் உமது கருத்தில் ஒப்படைக்கிறேன். அவருக்கு நீர், அவர் தேவர்களெல்லாம் நீர் அறிகிற தேவனப்பா. எப்படி நீர் என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டெடுத்தீரோ, அவர் பண்ணுற ஊழியத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துங்க. யார் மூலியமாவது அவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய சாட்சியை கொண்டு வாங்கப்பா. அவர் தேவையிலெல்லாம் சந்திங்க. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.